அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னால் இல்லை அப்படின்னு சொல்ல முடியல, இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம் வரைக்கும் மட்டும்தான் தெரியுது. அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியல. அதையும் ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க, என்ன எக்ஸாமுக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறோம், சிலபஸ் டவுன்லோட் பண்ணுறோம், கொஷின் டெஸ்ட்டு பார்க்குறோம், அதுக்கப்புறம் நல்லபடியாக கிளாஸை அட்டன் பண்ணி டெஸ்ட்டு எழுதுகிறோம், அதுக்கப்புறம் எக்ஸாமும் நல்லா அட்டன் பண்ணுறோம், மார்க் எடுக்கிறோம் அப்படின்றதோட நம்ம வந்து விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இதை பற்றின அவேர்னஸ் வந்து கிடையாது. நானுமே கூட ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதும்போது 2018 வந்து எனக்கு நான் 152 மார்க் வந்து எடுத்திருந்தேன். எனக்கு டைப்பிஸ்ட்டில் வந்து லிஸ்ட்டில் வந்து கவுன்சிலிங்கில் வந்து அந்த நம்பர்ஸ் வரும் இல்லையா, அதில் வந்து பேர் வந்து இருந்துச்சு டைப்பிஸ்ட் லிஸ்ட்டில். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன் அப்போ எனக்கு குழந்தையும் பிறந்திருந்துச்சு, என் பையன் பிறந்திருந்தான். அதனால் நான் கிளாஸ்க்கும் போகல. அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரிஞ்சிக்க முடியல. என்கிட்ட அப்போ ஃபோனும் இல்லை, ஃபோன் உடஞ்சிருச்சு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, நான் கவுன்சிலிங்க்கு வந்து சிவியே அப்லோட் பண்ணாமல் அந்த டைம் எனக்கு வேலை கிடச்சிதா கிடைக்கலையா அப்படின்ற எதுவுமே தெரியல. ஒரு வேளை எனக்கு லக் இருந்துச்சுன்னா அந்த டைம்லேயே கூட நான் வந்து கவுன்சிலிங்கில் வந்து கிடச்சிருக்கலாம். அதனால் அதை நினச்சி நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டப்படும் போது, கையில் சுத்தமாக காசு இல்லாதப்பெல்லாம் வந்து, இல்லை ரொம்ப யார்கிட்டயாச்சும் அவமானப்படும் போதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அவேர்னஸோடு இருந்திருந்தா நம்ம கொஞ்சம் நல்லா அந்த முன்னாடியே வேலைக்கு போயிருக்கலாமே, போயிருந்தோம் அப்படின்னா இந்நேரம் 6 வருஷம் வேலை செஞ்சுருப்போம். டைப்பிஸ்டில் இருந்தால் கூட இந்நேரம் ஒரு அசிஸ்டன்ட் லெவலுக்காச்சும் போயிருக்க முடியும் இல்லையா. அதனால் நம்ம கஷ்டப்பட்டு படித்தும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, மார்க்கு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும்போது நம்மளோட எல்லாம் லைஃபே போகிற மாதிரி இருக்கு இல்லையா. அதனால எக்ஸாமுக்கு வந்து படிச்சிருக்கீங்க, இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது, அதாவது ஆஃப்டர் ரிசல்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோ பார்க்கலாம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்து விடுவாங்க. குரூப் 4 எழுதுனதுக்கப்புறம் வந்து இப்போ ரிசல்ட் வந்து விட்டுருந்தாங்க. ரிசல்ட் வந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க. பார்த்துருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு 10,000 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரிசர்வேஷன் படி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 30% வந்து ஜென்ரல் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு ஓப்பனாக ஓவரால் ரேங்க்கில் இருக்கிறவங்கள வந்து கூப்பிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3000 பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓவரால் ரேங்க்கில் ஃபஸ்ட்டு 3000 பிளேஸில் இருக்கவங்களும் கூப்பிடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கம்யூனல் வைஸில் வந்து கூப்பிடுவாங்க. இது எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பழைய காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்க, இந்த மாதிரி கவுன்சிலிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வீட்டுக்கு லெட்டர் போடுவாங்க. அந்த லெட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு டெலிவரி ஆகலை அப்படின்னா என்னாச்சு, நம்ம அந்த டைமுக்கு சொன்ன டைமுக்கு போகல அப்படின்னா வேலையே இல்லை அப்படின்னு ஆகிடும். அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தனியாக ப்ரைவேட்டாக மெயில் அனுப்ப ஆரம்பித்தாங்க. நம்மளுக்கு மெயிலில் வந்து சொல்லுவாங்க. சம்டைம்ஸில் ரொம்ப ரேராக மெசேஜ் பண்ணுவாங்க, ஓகேவா. எல்லாருக்கும் மெசேஜ் வந்து வராது. மெயில் ஆனால் கன்ஃபார்மாக எல்லாருக்கும் வந்திருக்கும். அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கவுன்சிலிங் மெமோ அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு விட்டுருப்பாங்க. அதில் வந்து என்ன பண்ண, ரிசல்ட் வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் விடுவாங்க. லிஸ்ட்டில் வந்து நம்பர் இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். அது எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போ வரைக்கும். சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண உடனே திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக இருக்கா, நம்ம அப்ளிகேஷன் போடும்பொழுது கொடுத்த அந்த சர்டிஃபிகேட்ஸும் இப்போ நம்ம அப்ளை பண்ண சர்டிஃபிகேட்ஸும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறமா இண்டிவிஜுவலாக ஒரு ஆளுக்கும் மெமோ அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. மெமோ அப்படின்னா என்னன்னா, அதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி டிஎன்பிசி ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கூப்பிடுறோம், உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிடுறோம். கவுன்சிலிங்கும் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், முன்னாடி வந்து ஆன்லைனில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். நம்ம அதை வந்து நேரடியாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போய் காமிச்சு அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெரிஃபை பண்ணுவாங்க. நம்ம முன்னாடி அப்ளை பண்ணது, அடுத்து ஆன்லைனில் கொடுத்த சர்டிஃபிகேட்டு, இப்போ நம்ம கையில் கொண்டு போகிற சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அதை கொடுத்துருக்க டேட்டு கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல்
போலி எதுவும் இல்லாமல் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இதை வந்து செக் பண்ணுறது தான் நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங் அப்படின்றது என்னென்னா ஒரு 1000 போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அதில் விஏஓக்கு ஒரு 200 போஸ்டிங்க்கு, அதுக்கப்புறம் ஜேஏல வந்து ஒரு 500 போஸ்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படின்னா அதையும் வந்து அவங்க வந்து ரிசர்வேஷன் டைப்பில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜென்ரலில் இத்தனை போஸ்ட் இருக்குது, எம்பிசிக்கு இத்தனை போஸ்ட்டு, பிசிக்கு இத்தனை போஸ்ட்டு, எஸ்சி எஸ்டிக்கு இத்தனை போஸ்ட்டு, அப்புறம் விமனுக்கு இத்தனை போஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருப்பாங்க. அப்படி பிரித்து வச்சுருக்கிறதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரேங்க் ஹையாக இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்கோம் அப்படின்னா இருக்கிற 1000 போஸ்டிங்கில் எந்த போஸ்டிங் வேணால் நம்மளால் எடுக்க முடியும். சரியா? அது செகண்ட் ரேங்க் நம்ம இருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆள் வந்து ஒரு போஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுவார் இல்லையா, அவர் எடுத்தது போக மீதி இருக்கிற அந்த 999 போஸ்டிங்கில் நமக்கு தேவையான ஏதோ ஒரு போஸ்ட் நம்மளால் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு லாஸ்ட்டு இப்போ 1000வது ஆளாக நம்ம இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற 999 பேர் எடுத்த போஸ்ட்டு போக மீதி இருக்கிற ஒன்று தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியல. நான் போன வாட்டி வந்து எல்லாத்தையும் சொன்னேன் என்னென்னா நான் வந்து கவுன்சிலிங்க்கு லேட்டாக போனேன், அதனால் எனக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஏன் லேட்டாக போனோம், சீக்கிரமாக போயிருக்கலாம்ல, வேலையை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அதோட ப்ராசஸ் பற்றி அவங்களுக்கு தெரியல. அதுக்காக தான் நம்ம நிறைய பேர் நம்மளே முன்னாடி நானும் அப்படி தான் தெரியாமல் படிச்சுட்டு இருந்தேன் இல்லையா, நீங்களும் அந்த சில பேர் இருக்கலாம் அந்த மாதிரி. அதனால் ஒரு போஸ்டிங் அப்படின்னும் பொழுது ஒரு 1000 போஸ்டிங் இருக்குது அப்படின்னா 1000 போஸ்டிங்குமே ஃபஸ்ட்டில் இருக்கிற 1000 பேருக்கும் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த 30% ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு தான், ஃபஸ்ட்டு 3000 ரேங்க்கில் இருக்கவங்களுக்கு தான் வந்து போய் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரிசர்வேஷன் டைப்பில் பிரிச்சுருவாங்க. ரிசர்வேஷனில் இப்போ பிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30% அந்த மாதிரி பிரிப்பாங்க. எம்பிசிக்கு 20%. அதுக்கப்புறம் அதில் என்ன ஆகும் அப்படின்னா எம்பிசிக்கு தான் அந்த ஒரு 200 போஸ்டிங் எம்பிசிக்கு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த எம்பிசியில் இருக்கவங்க மட்டும்தான் அதை எடுக்க முடியும், மற்றவங்க யாராலையும் அந்த போஸ்டிங் எடுக்க முடியாது. அப்போது எம்பிசியில் மார்க் கம்மியாக இருக்கவங்க கூட அந்த வாய்ப்பு கிடைக்க முடியும். சரியா? அந்த மாதிரி தான் வந்து எடுக்க முடியும். சில பேர் வந்து நல்ல மார்க் எடுத்தும் வந்து ஜென்ரலில் இப்போ ஓசியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களால சம்டைம்ஸில் வந்து நல்ல ரேங்க் நல்ல போஸ்டிங் எடுக்க முடியாமல் கூட போகலாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னும் பொழுது. இப்போ வந்து எஸ்டியில் எஸ்டிஏலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மார்க் கம்மியாக இருந்தாலும் கூட சம்டைம்ஸ் நல்ல போஸ்டிங் கிடைக்கும். ஏன்னா அவங்களோட கேட்டகரி ரிசர்வேஷனில் அவங்களுக்கு போட்டி போட ஆள் இல்லை அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து கம்மியான மார்க் இருக்கிறவங்கள வந்து கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் மறுபடியும் இப்போ ஜென்ரலாக இப்படி பிரித்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே எம்பிசின்னு சொல்லிட்டு ஒரு 20% ஒதுக்கிட்டு அதுக்குள்ளேயும் விமன்ஸ்க்குன்னு தனியாக ஒதுக்குவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டட் விடோக்குன்னு தனியாக ஒதுக்குவாங்க. அப்புறம் அதுக்கு ஹேண்டிகேப்ஸ் இருப்பாங்க இல்லையா, மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒதுக்குவாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு தனியாக ஒதுக்குவாங்க. இது எல்லாத்த பற்றியும் நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஆடண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம் ரிசல்ட் விட்ட அன்னைக்கு. அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஜாபுக்கும் விஏஓ அதுக்கப்புறம் ஜேஏல என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு அது எல்லாத்துக்கும் வந்து கோடு வந்து போட்டிருப்பாங்க. ஒரு நம்பர் 4 நம்பர் போட்டிருப்பாங்க. ஒரு ஜாபுக்கும் ஒரு கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நல்ல ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஜாப் போகணும் ஆசை இருக்கோ அந்த கோடை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இப்போ விஏஓக்கு அப்படின்னா 3305 அந்த மாதிரி, நான் கரெக்டாக சொல்லலை, இந்த மாதிரி கோடு வந்து இருக்குது. இந்த மாதிரி கோடெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கிட்டு கவுன்சிலிங் போகும்போது இந்த கோடு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். அடுத்தது அதிலே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டேட் சீனியாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி அப்படிலாம் இருக்குது. ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படின்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் எங்கே வேணால் உங்களை வேலைக்கு வந்து போடலாம். சரியா? உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்டில் போடாமல் கடலூர்ன்ற தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணால் உங்களை வந்து வேலைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரமோஷன் போடும்போது எங்கே வேணால் உங்களை போடலாம். அதுவே டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி அப்படின்னும் பொழுது நம்மளோட ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயோ அல்லது பக்கத்தில் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அங்கேயே வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம மாற்றணும் அப்படின்னா ஒன் டைம் மாற்றுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படி மாற்றினாலும் நம்மளோட சீனியாரிட்டி வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு பார்க்கும்போது இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும். சரியா? இதை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களே. அதை பார்த்துட்டு தான் நானே வந்து எனக்கு பார்த்தேன். நான்
நான் சொல்கிறது வந்து ஓரளவுக்கு அவங்க சொன்னதை வச்சு பார்த்து தான் நான் சொல்கிறேன், ஓகேவா? அதனால் மற்றவங்க அதை பற்றி டீட்டெயில்டாக வீடியோஸ் வந்து நிறைய சேனலில் போட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா? இந்த மாதிரி சீனியாரிட்டிலாம் பார்த்து, சாரி டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியா ஸ்டேட் சீனியாரிட்டியா அப்படின்னு பார்த்து உங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்டில் தான் வேணும் அப்படின்னா அந்த ஆடண்டமில் போயிட்டு நம்மளோட டிஸ்ட்ரிக், இப்போ என்னோட டிஸ்ட்ரிக் வந்து கடலூர்னா கடலூர்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே டைப் பண்ணாலே நம்மளுக்கு கடலூரில் இருக்கிற வேக்கன்சி எல்லாமே வருது. அதில் போயிட்டு நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம், இப்போ நான் வந்து எம்பிசியில் இருக்கேன், விமனில் இருக்குது, பிஎஸ்டிஎம்மில் இருக்கேன். அப்போது நான் எடுத்தேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட் ஆளாக போனேன் அப்படின்னா நான் எம்பிசியிலே எடுக்கலாம், இல்லை ஜென்ரலில் எடுக்கலாம். ஜென்ரலில் என் போஸ்ட் என்னோட கடலூர் டிஸ்ட்ரிக் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அடுத்து நான் ஜென்ரல் விமனுக்கு போகலாம். அதுலேயும் போஸ்டிங் இல்லை அப்படின்னா நான் வந்து ஜென்ரல் விமன் பிஎஸ்டிஎம்க்கு போகலாம். அதுலேயும் போஸ்டிங் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நான் எம்பிசிக்கு வரலாம். எம்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி ஜென்ரல்லையும் என்னால் எடுக்க முடியும், எம்பிசி விமன்லேயும் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம், இது ஒரு 6 கேட்டகரியில் என்னால் இருக்கிற போஸ்டிங்ஸை எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் ஒருத்தவங்களதும். இப்போ ஒருத்தவங்க வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிசர்வேஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணலாம், ஜென்ரல்லையும் எடுக்கலாம், அதுக்கப்புறம் அவங்களோட கேஸ்ட்லேயும் எடுக்கலாம், அதுக்கப்புறம் அந்த இடஒதுக்கீட்லேயும் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் அவங்களோட இடத்த பொறுத்து அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா போஸ்டிங் வந்து சூஸ் பண்ண முடியும். சரியா? இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா கவுன்சிலிங் ஹாலில் நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருக்கணும் ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட்டு. கடலூரில் தான் வேணும் அப்படின்னும் போது கடலூர்லையோ, இல்லை ஸ்டேட் சீனியாரிட்டி ஓகே அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட கோடை நம்ம எழுதி வச்சுக்கலாம். போயிட்டு அந்த கவுன்சிலிங் ஹாலில் ஒரு பெரிய போர்டு இருக்கும். நான் கவுன்சிலிங் ஹால்குள்ளே போகலாதனால எனக்கு தெரியல. நான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுற வரைக்கும் தான் வச்சுருந்தாங்க. சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணி கவுன்சிலிங் ஹாலுக்கு கிளம்பும்போது தான் வந்து இல்லை முடிஞ்சிருச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கவுன்சிலிங் ஹால் உள்ளே நான் போன வாட்டி கவுன்சிலிங் ஹால்குள்ளே போனோம் அப்படின்னா பெரிய ஹால் இருக்கும். அங்கே வந்து ஒரு இதில் டேபிள், அதாவது ஒரு மானிட்டரில் வந்து ஓடிட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே போயிட்டு அங்கே உள்ளே இருக்கவங்க கிட்ட கூட கேட்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே ஒரு அக்கா கிட்ட கேட்டேன், அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட கேட்கும்பொழுது உள்ளே வந்து நம்ம பேசினா ஏதாச்சும் சொல்லுவாங்களா, இல்லை டிபார்ட்மெண்ட்லாம் கேட்டால் முன்னாடியே தெரிஞ்சுட்டு வர மாட்டீங்களா அப்படின்னு திட்டுவாங்களா அப்படின்லாம் கேட்டேன். அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, கேட்டால் சொல்லுவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க, ஓகேவா? அதனால் முன்னாடி நம்ம எழுதி வச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா 2-3 டிபார்ட்மெண்ட் 4-5 டிபார்ட்மெண்ட் எழுதி வச்சுக்கிட்டோம்னா ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா அடுத்த டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து வச்சுக்கணும். நம்ம போனோடனே ஃபஸ்ட்டு இது இருந்துச்சுன்னா இது எடுத்துருவேன், இது இல்லைன்னா அடுத்தது இதை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு நம்ம போனோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 டிபார்ட்மெண்ட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு இதுதான் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் அங்கே போனால் 2மே இருக்காது அப்படின்னும் பொழுது டக்குன்னு கண்ணில் படுறது எதையோ தூக்கிட்டு வராங்க அப்படின்லாம் அந்த அக்கா சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன். சரியா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து என்னை வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்கன்னு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து வேலை கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பதில் வந்து இன்னும் கிடைக்கல. எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணி ரிசல்ட் மட்டும்தான் வந்திருக்கு, இன்னும் மெமோ வரல. மெமோ வந்த உடனே போய் கவுன்சிலிங் போவோம். கவுன்சிலிங் போயிட்டு ஒரு 4-5 மாதம் கழித்து தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அதனால் இன்னும் ஒரு 6-7 மாதம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அடுத்தது என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அது என்ன ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது. அதை மட்டும்தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய பேர்கிட்ட அதை பற்றி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு என்ன கிடைக்கிது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.